மக்களே இன்னைக்கு மீன் வாங்கியாச்சு. இன்னைக்கு என்ன மீன் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வாளை மீன் தான் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வந்து சுண்ணாம்பு வாளை தான் வாங்கியிருக்கோம். இந்த மீனோட விலை வந்து ரூ. 200. ரூ. 200க்கு கொள்ளாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மீன் வந்து ஒரு ரூ. 150 ரூ. 100க்குலாம் கிடைக்கும். இப்போ வந்து புயல் காத்தெல்லாம் இருக்கனால பயங்கர விலை மக்களே. ஆனால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மீனை வந்து நம்ம சாதா மாதிரி குழம்பு வைக்கக்கூடாது, வறுத்தரைச்சி வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மீனை வந்து இன்னைக்கு பொரிக்க தான் மக்களே போகிறேன். அதுக்கப்புறமா வாங்கின மீனை எப்படி கழுவலான்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அதை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி அதுக்கு மேலே ஒரு மாங்கு போல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்துடணும். மீன் வந்து எங்கேயாவது பல்லு தைச்சி பார்த்துருக்கீங்களா? மீனுக்கு வந்து நான் பல்லு தைச்சி விட்ருக்கேன். பல்லு தைச்சாலும் தலை வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து பொறிக்கலாம் போகிறோம். சும்மா பல்லு தைச்சி விட்டேன். அதுக்கப்புறமா நல்லா அந்த சைடில் உள்ளதை லைட்டாக இழிஞ்சு எடுத்தாலே பூஞ்சி அப்படி வந்துடும். ரொம்ப ஹார்டான முள்ளெல்லாம் கிடையாது. தலையை வெட்டி எடுத்தோம்னா அந்த வயிற்று பக்கத்தில் ஒரு கத்திரியை வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணும்போது அதுலேருந்து குடல்லாம் அப்படியே பூஞ்சி வரும். அதெல்லாம் பொண்ணு போல் எடுத்துகிட்டு எப்பவும் போல் நீட்டாக கட் பண்ணி பொரிக்கவோ குழம்போ ஏதாவது வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா முள் வாழைன்னு ஒன்று உண்டு, அதை வாங்கிடாதீங்க. ஒரே முள்ளாக தான் இருக்கும், துப்பி தான் சாப்பிடணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோஸ் லைக் பண்ணுங்கள்.